நீங்க பார்த்தா காவல்துறை இன்னைக்கு டிஜிபி சொல்லியிருக்காரு, தவறான மிஸ்லீடிங் நேரேட்டிவ் யாரும் செய்ய வேண்டாம், அது விசாரணையை பாதிக்கும். அப்படின்னா உங்க சென்னை கமிஷனர் அருண் அவர் ஞானசேகர் பேசும்பொழுது அது ஃபோன் ஃப்ளைட்டு மோடில் இருந்ததுன்னு இவர் வெரிஃபை பண்ணாரா? இவர் வெரிஃபை பண்ணாலும் விசாரணை முடியறதுக்கு முன்னாடி அதை வெளியிடலாமா? இன்னைக்கு டிஜிபி அவர்கள் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அருணுக்கு பொருந்துமா பொருந்தாதா? சரி, அதுக்கடுத்து தீர்ப்பே வழங்கிட்டார் சென்னை கமிஷனர். இதில் ஈடுபட்டது ஒருத்தர் தான். இன்னைக்கு அதை விசாரிப்பதற்காக 3 பெண் போலீஸ் அதிகாரிகள் குழு, அது பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கா, அந்த குழுவே இதில் ஞானசேகர் தவிர மற்றவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் வந்திருக்கிற செய்தியை நம்ம காவல்துறை ஆணையர் டிஜிபி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேனா, இது முன்னாடியே ப்ரெஜுடிஷியல். ஹவு கேன் எ போலீஸ் கமிஷனர் ப்ரீஜட்ஜ் இட்? அதை எப்படி அவர் சொல்ல முடியும்? ஆகவே இந்த இதில் நீங்க பாருங்க, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி செனட்ல யார் இருக்கார்? துணை முதலமைச்சர் உதயநிதி. ஏன் வாயை திறக்கல? அதை பற்றி பேசணும்ல. நீங்க அங்க செனட்ல பின்ன வேற எதுக்காக இருக்கீங்க?